பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் இன்டோர் அண்ட் அவுட்டோர் இருக்குது. கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு வந்து போகலை. ஃபேன் மோட்ரு என்ன கம்ப்ளைண்ட்னால போகலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு ஓடுது. ஃபேன் மோட்டர்லேருந்து ஃபீட்பேக் வந்து பிசிபிக்கு கிடைக்கல. வேறு ஃபேன் மோட்ரு ஆல்ட்ரு பண்ணாக்கா போகுது. சரிங்களா? இப்போ என்ன எதனால் நம்ம இது ஆல்ட்ரு பண்ணியிருக்கோனாக்கா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேன் மோட்ரு வந்து கிடைக்கல எங்கள் ஏரியாவில். சரிங்களா? ஆனால் கஸ்டமருக்கு வந்து நாளைக்கு இந்த ஏசியை வந்து டெலிவரி பண்ணி ஆகணும், கிடைக்கல. அதனால் என்ன பண்ணியிருக்கோனாக்கா டிசி மோட்டர் ஏசி மோட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி டிசி மோட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனல் வச்சு பாருங்கள். டிசி மோட்டர் 4 இது தான் வரும். அப்படி இல்லைனாக்கா இங்கே பாருங்கள், ஒயரிங் டயக்ராம் பாருங்கள். கம்ப்ரஸரு அந்த இது ஃபேன் மோட்டருக்கான ப்ரொவிஷன் பாருங்கள். டிசி மோட்டர் தான் ஃபேன் மோட்டரோட ப்ரொவிஷனு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அதில் இருந்த ஜாக்கு. சரிங்களா? அதை நம்ம கழட்டி வச்சு இப்போ வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி இதை வந்து டிசியாக மாற்றிருக்கோம், ஏசியாக மாற்றிருக்கோம். பவர் ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிலே. இந்த சைடு சப்ளை வரல, இந்த சைடு சப்ளை வருது. சரிங்களா? மிஷினை ஆன் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் பையில் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது கரெக்டாக சப்ளை வந்துடும். சப்ளை வந்துடுச்சு. இப்போ சப்ளை வந்ததுக்கப்புறம் கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே சப்ளை வந்துடுச்சு, இன்னுக்கும் வந்துடுச்சு, இதுக்கு வந்துடுச்சு சப்ளை. கம்ப்ரஸரு ஃபுல் ஸ்பீடு எல்லாமே கரெக்டிங்காக இருக்குது. என்னன்னாக்கா டிசி மோட்ரு இல்லாத பட்சத்தில் இது என்ன ஆகுனாக்கா எரர் அடிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் எரர் அடிக்கும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டிசி மோட்டரும் ஏசி மோட்டரும் சேஞ்ச் பண்ணலாம். கம்ப்ரஸர் ஃபுல் ஸ்பீடு எடுக்குது, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. செக் பண்ணியாச்சு. சரிங்களா? இவ்வளோ நேரம் போனதே வந்து இது பெரிய விஷயம். டிசி மோட்டராக இருந்ததுனாக்கா இது வந்து நிறைய எரர் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஓகே.